ஹாய் வணக்கம். ஸோ இந்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதாவது இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ அதில் எக்ஸ்பிளைன் வீடியோ தான். ஸோ அந்த வகையில் வந்து நிருபா கேட்டிருக்கா சரியான ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின். நான் இது ஒரு பரவாயில்ல நல்ல ஒரு கொஸ்டின் ஒன்று தான். ஸோ என்ன செய்யணும்னா மூன்றாவது கேள்வியை பற்றி கேட்டிருக்காங்க. ட்ரை பார்ப்போம் சரியான என்னென்ன மாதிரி போகிற ரெண்டு விஷயத்திற்க பார்ப்போம் சரியான மூன்றாவது. ஸோ வெயிட் எடுத்து ஓகே. ஸோ கொஸ்டினை பார்த்தோம்னு சொன்னால் தீர்க்க சொல்லியா அது இன்னொரு விஷயம் தான். ஸோ நாங்கள் தீர்ப்போம். கட்டாயம் இந்த மாதிரி வழியில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது சரியான. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னு சொன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்றின் கீழ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டிங்கில் 3 சரியான 9 மைனஸ் எக்ஸுக்கு 4 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் பார்த்தேன் எக்ஸ் மைனஸ் ரெண்டின் கீழ் 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டிங்கில் 3 சமன் 9 மைனஸ் எக்ஸ் இங்கு 4 நான் எக்ஸ் மைனஸ் 9 இங்கு 9 மைனஸ் எக்ஸ் இங்கு 4 ரைட். 9 மைனஸ் எக்ஸ் இங்கு என்னவா இருக்க அப்புறம் 4. ஸோ இந்த வகையில் இருக்கு எக்ஸிட பெருமானம் தீர்க்கன்னு சொல்லிக்கல எங்களுக்கு அந்த இடத்துல என்னவா இருக்கும்னு சொன்னா அதில் உள்ள எக்ஸிட பெருமானத்தை நான் கொடுக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்னில் 2 எக்ஸ் மைனஸ் ரெண்டில் 3 9 மைனஸ் எக்ஸ் இங்கு 4 இருக்க போகுது ரைட். சுருக்குவோம். போமஸ் இங்கால பக்கம் போமஸ் எடுப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. போமஸ் எடுக்க பார்த்தீங்கன்னா 3 6 ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே முதன்மையானன்றதால பெருக்கி விட்டாலும் எங்களுக்கு போமசி வந்துடும். அப்ப கீழே பார்த்தோம்னு சொன்னா 2 தான் இருக்குது. அப்ப 6 ஆகிறது என்ன செய்ய போறோம் மேலே இங்க 3ஆல பெருக்க போறோம். ஸோ 3ஆல பெருக்கைகளை 3ஆல எக்ஸ பெருக்கினா 3 எக்ஸா இருக்க போது மைனஸ் 3 ரைட்டானே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா மைனஸ் இருக்குது. மைனஸ் என்ற வந்து இவருக்கு ஃபுல்லாவே வரப்போகுது. ஸோ பிரேக்கெட்டை பார்த்துக்கணும். அப்ப யாரால பெருக்க போறோம் 2ஆல பெருக்கும். அப்ப மைனஸ் 2ஆல பெருக்க போறோம். மைனஸ் 2ஆல எக்ஸ பெருக்கினா மைனஸ் 10 எக்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறிடும். ஒன்பது மேலங்களும் 6ல இருக்கு. ஸோ மேலங்களும் 2ஆல இருக்கும். அப்ப 2 என்ன இருக்க போறோம் எங்களுக்கு 4ஆக இருக்க போகுது. சமன் எங்களுக்கு என்னங்க 9 மைனஸ் எக்ஸின்கள் 4ஆக இருக்கும். ஸோ சுருக்கி நம்ம சொன்னா இங்க சக 3x மைனஸ் 2x வேற வேற வரி. ஸோ கழிப்பட்ட எக்ஸ் ஆக இருக்கும். சய 3 சக 4 வேற வேற வரி. கழிப்பட்ட என்ன இருக்க போற சக உண்டா இருக்க போற கீழே 6 சமன் 9 மைனஸ் எக்ஸின்கள் என்னவா இருக்கு 4. பிரிக்கிறனால இங்க அந்த பெருக்க போகுது. அப்ப 4x சக 4 சமன் பிரிக்கிறார் இங்க அந்த பெருக்க போகுது. அப்ப ரொம்ப 54 மைனஸ் 6x கழிபர் 6x அந்த கூட்டுப்பட போகுது. அப்ப 6 நாளும் 10x சமன் கூட்டுப்பறனால அந்த கழிபட போகுது. ஸோ 50ஆக இருக்கும். பெருக்கிற பத்திங்க அதை பிரிச்சா எக்ஸ் சமன் 50 10 என்னவா இருக்கும்னு சொன்னா எக்ஸின் பெருமானம் 5ஆக இருக்கும் சரிதானே. அது ஒரு பாட்டான விஷயம் சரிதானே. திரும்ப 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 உனக்கு இந்த கேள்வி வரைக்கலாம் வந்து திரும்ப திரும்ப வாரது பெரும்பாலும் குறைவு சரிதானே. திரும்ப திரும்ப வாரது பெரும்பாலும் குறைவு. ஸோ இந்த பாடு வரைக்கும் இதை நாங்க என்ன செய்யலாம்னா கண்டு கொள்ளலாம். சரி ஒன்றை மேலே இருக்கும் இல்லாட்டி கீழே இருக்கும் ரைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உருவில் செங்கோண முக்கோணியின் செங்கோணத்தை வந்து அடைக்கும் பக்க நீளங்கள் முறையே தரப்பட்டிருக்கான் அப்படி சரிதானே. செங்கோணத்தை அடைக்கிற பக்கங்கள் அப்ப எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 சொல்லி படத்துலையும் காட்டிட்டாங்க. உண்மையிலேயே காட்டிட கூடாது. காட்டியிருக்காது என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க அதுக்கான கேள்விகளை படத்தை செய்யல கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கு உங்களுக்கு. ஏபிஎஸ்சின்னு பரப்பளவு தந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு காட்ட சொல்லியிருக்காங்க சரியா. எனக்கு காட்டுங்க அது பெரிய விஷயம் கிடையாது ரைட். என்ன மாதிரி அந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு சொன்னா பாருங்க. செங்கோண முக்கோணி எங்களுக்கு இருக்க போகுது சரிதானே. செங்கோண முக்கோணி. ஸோ செங்கோண முக்கோணியில வந்து பரப்பளவுன்னு சொல்லிக்கல எங்களுக்கு அடிதர எந்த முக்கோணி பரப்பளவு எங்களுக்கு அரைதர அடிதர செங்குத்தியாரம் ரைட். அவ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து சொல்லியால் எக்ஸ் பிளஸ் 5 ஒன்று வந்து எக்ஸ் சயம் 3 சரி எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் சயம் 3. அப்போ இவர் வந்து எக்ஸ் பிளஸ் 5 இவர் வந்து எக்ஸ் சயம் 3. இவர் இந்த பரப்பளவு தந்து வச்சுக்கான 17. பரப்பளவுக்கான சாம்பாட்டை போடணும்னு சொன்னா அரைதர அடி அடி வந்தா எக்ஸ் பிளஸ் 5 பிரேக்கெட் பண்ணிக்கலாம் எக்ஸ் பிளஸ் 5 தர செங்குத்தியாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் மைனஸ் 3 சமன் என்ன எங்களுக்கு 17 பரப்பளவு 17. பிரிக்கிற ரெண்டு இங்க வந்து பெருக்க போகுது. பெருக்கினா எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 என்ன செய்ய போறோம் சொன்னா பெருக்க போறேன். இங்க அந்த பெருக்கைகளை 34ஆக மாறும். ஸோ நான் என்ன செய்யணும் எக்ஸால உள்ளுக்கு பெருக்கே இந்த எக்ஸால இவரை பெருக்கணும். பிறகு சக 5ஆல இவரை பெருக்கணும். அப்ப எக்ஸால அவரை பெருக்கணும் எக்ஸ் இன்டு எக்ஸ் வந்து எக்ஸ் இந்த வர்க்கம் சகதர சய எக்ஸால 3 பெருக்கினா 3 dx
சக அஞ்சு சக அஞ்சால பிறக்கும் யாரால சக அஞ்சால அஞ்சு பிறக்க போறோம் சகதர சக சக அஞ்சால எக்ஸ் பிறகுனா 5x சகதர சய 5×15 சமன் 34. செஞ்சால் பூஜ்ஜியமா இருக்கணும்னு சொல்லி அப்ப நான் இது சுருக்கம் முதலாவது அப்ப எக்ஸ் வர்க்கம் என்னவா இருக்க போற எங்களுக்கு வேற வேற குறியில் கழிப்படம் அப்ப கழிப்பட்டா பெரிய அந்த குறிகள் சாக அப்ப 2x கூட்டுப்புற 35 கழிப்பட போகுது கழிப்பட்டா ஒரு -49 சமணங்களுக்கு நெஞ்சால பக்கம் பூஜ்ஜியமா இருக்கும் அப்ப அவன் காட்ட சொன்னது எக்ஸ் வர்க்கம் சக 2x -49 சமம் பூஜ்ஜியம் என காட்டான் அப்ப இதுக்கு எங்களுக்கு என்ன செஞ்சணும் எங்களுக்கு மார்க்ஸ் வந்துருண்டா இதுக்கு சரியா அப்ப இதுக்கு மார்க்ஸ் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் தீர்த்து எக்ஸின பெருமானத்தை கேட்டிருக்கான் அப்ப தீர்த்து எக்ஸின பெருமானத்தை கேட்டாங்கன்னு சொன்னா இந்த சமன்பாட்டை நாங்க தீர்த்து கொண்டு போய்க்கல எங்களுக்கு ஐடியா என்னன்னு சொன்னா வர்க்க மூலத்துக்குள்ள 2 வேறான ஒன்ற ஐடியா அப்ப இது நாங்க செய்யறதுக்கான மெதட் 2 மெதட் இருக்குது அதுல எங்களுக்கு ஈஸியான மெதட்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நிறைவர்க்கமாக்கி செய்யறது தானே அப்ப அடுத்த மெதட் என்னன்னு சொன்னா சமன்பாட்டை பயன்படுத்தி அப்ப நாங்க நிறைவர்க்கமாக்கி செய்வோம் அண்ட் சமன்பாட்டை பார்ப்போம் தானே அப்ப நிறைவர்க்கமாக்கினோம்னு சொன்னா என்ன வர போதுங்களே சய 49க்கு அங்கால போட்டுருவோம் நாங்க அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 2x சமன் 49 நீங்க வச்சுக்கணும் இனித்தான் நாங்க என்ன செய்யறோம் கேள்வியை செய்யப்போறோம் அப்ப நிறைவர்க்கமாக்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன குணகம் இருக்குன்னு பார்க்க போறோம் எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு சக 2 அந்த சக 2 எடுத்து நாங்க என்ன செய்யணும் 2 ஆளை பிரிக்கணும் 2வது என்ன போகுது சக உண்டு ரைட் இந்த சக உண்டை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா வர்க்கிக்க வேண்டும் வர்க்கிக்க என்ன வர போகுது சக உண்டு தானே ஓரொண்டு சகதர சக ஓரொண்டு உண்டாயிருக்கு அப்ப சக உண்டா வரப்போகுது இங்க வர்க்கிச்சு வந்த விடையை இந்த 2 பக்கம் கூட்ட வேண்டும் அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 2x சக ஒன்று சமன் 49 சக ஒன்றாக இருக்கும் 49 சக ஒன்று ரைட் இப்ப பார்த்தோம்னா இவர் யார் என்ற காரணம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இங்க என்ன செய்யறோம் 2 ஆளை பிரிக்க யார் வாராரோ என்ன குறியோட யார் வாராரோ அந்த குறியோடு இருக்கிறது சில வர்க்கம் போடுறதுக்கு முதல்ல சில குறிய என்ன செய்யறீங்க எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குணகத்தின் அறவாசி அது என்ன குறி இருக்கோ அந்த குறியோட சேர்த்து தூக்கி போட்டுட்டு அப்ப எக்ஸாக என்ன வந்திருக்கு ஒன்று வந்திருக்கு அப்படியே தூக்கி வர்க்கத்தை போட்டு இவர் நான் என்னவா இருக்கும் இவர் அதாவது இவரை விரிச்செழுதினா இவர் வருவார் விரிச்செழுதி பாருங்க எக்ஸ் ஒன்னையும் பெருக்கினீங்கன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் சக 2x ஒன்று வருவார் சமன் இங்கால என்ன இருக்க அப்புறம் எங்களுக்கு 50 இருக்கும் வர்க்கம் இங்கால போனா என்னவா மாறும்னு சொன்னா எக்ஸாக உண்டு வர்க்க மூலம் 50 ஆகும் வர்க்க மூலம் நாங்கள் அடுத்தா என்ன செய்யணும்னு சொன்னா சகவோசைய எடுக்க வேண்டும் சகவோசைய எடுக்க வேண்டும் சரியா அப்ப என்ன நடக்க போட சொன்னா இந்த வர்க்க மூலத்துக்குள்ள எங்களுக்கு என்ன ஐடியா இதுக்குள்ள சொல்லியிருக்கான்னு சொன்னா வர்க்க மூலத்துக்குள்ள 2 எங்களுக்கு இருக்கணும் ஐடியா சொல்லியிருக்கான் என்னங்களை வர்க்க மூலத்துக்குள்ள 2 இருக்கணும் அப்ப வர்க்க மூலத்துக்கு 2 இருக்கிற மாதிரி எளிய வடிவில் நாங்க இவரை மாத்த போறோம் என்ன மாதிரி எக்ஸக உண்டு இங்கே இருக்கட்டும் சகோசய வர்க்க மூலத்துக்குள்ள 22 தர 25 நம்ம தானே 25 வழியால வந்துடும் அப்ப என்ன வர போகுது எக்ஸ் சகோ ஒன்று சமன் சகோசய 25 வழியா இருந்தா 5 வர்க்க மூலம் 2 விட எங்களுக்கு வந்துட்டு ரைட் இப்ப இதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ் நெஞ்சால சகோண்டு அப்படியே இருக்கட்டும் 5 சகோசய 5 வர்க்கமூலம் 2க்கு பல 1.4 கொண்டு தந்துச்சா பெருக்குவோம் நாங்க பெருக்கி போட்டு பிறகு கடைசியா நான் என்ன செய்ய சகோச என்ன உடைக்கல இந்த ஒன்றை கொண்டு அங்கால போட்டு நீங்க செஞ்சுட்டு போங்க பிரச்சனை இல்லை நான் ஈஸிக்காக செய்யறது பெருமானம் எடுத்து வச்சு போட்டு பிறகு கூட்டி கழித்தல் வேலையில நாங்க பிறகு பார்ப்போம் அப்ப எக்ஸாக ஒன்று சமன் என்ன வர போது பெருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு இந்த பெருக்க போறோம் 5 5 5 20 சைவர் எழுதி 2 மிச்சம் 5 5 2 7 அப்ப 7.05 இருக்கும் ரைட் இப்ப என்ன முன்னுக்கு சகோசய இருக்குது அப்ப கூட்டுப்புறம் என்ன செய்வாங்க கழிவிட போகுது அப்ப எக்ஸ் சமன் சகோசய 7.05 மைனஸ் என்ன எங்களுக்கு 1 ரைட் இப்பதான் நாங்க என்ன செய்ய போறோம் ஒருக்கா சக எடுக்க போறோம் சக எடுத்தோம்னு சொன்னா எக்ஸ் சமன் என்னது 7.05 சயம் 1 அப்ப இதுக்கு சக வராது இது இங்க இருந்து வந்த இந்த சக உண்டு அங்கால வர்றதால வந்த சய அதுல மாற்றலாம் சகவா இங்க இருக்கிற சகவோ செயலா நாங்க என்ன செய்ய போறோம் மாற்றத்தை செய்ய போறோம் அப்ப எடுத்தோம்னு சொன்னா எக்ஸ் சமனங்களுக்கு என்ன வரப்போற 6.05 ஒரு விட அதே சயவ எடுத்தனு சொன்னா என்ன வரப்போன்னு சொன்னா எக்ஸ் சமன் சய என்ன வரப்போகுது 7.05 மைனஸ் என்ன எங்களுக்கு உண்டு அப்ப என்ன வரப்போகுது சய 8.05 இருக்கு -8.05 அப்ப எக்ஸுக்கு 2 விட வந்திருக்கு ஒரு விட இல்லைன்னு சொல்லணும் அது எப்படி நாங்க இல்லைன்னு சொல்ல போறோம்னு சொன்னா இந்த இதெல்லாம் ஒரு முக்கோணின பக்க நீளங்களாம் இவர் என்னங்களுக்கு ஒரு பக்க நீளம் அப்ப நாங்க இதுக்கு ஏதாவது ஒரு பெருமானத்தை நாங்க போட்டோம்னு சொன்னோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா இதுல மிக மிக குறைஞ்ச பக்கம் யாருன்னு கேட்டா இவர் தான் x -3 தானே
எக்ஸோட கூட்டுப்படுது, இது எக்ஸோட கழிப்படுது. ஸோ இதுல வந்து மிக மிக குறைஞ்ச பக்கம் யாருன்னு சொன்னா எங்களுக்கு எக்ஸ் மைனஸ் மூணுன்றவர். இந்த எக்ஸ் மைனஸ் மூணுன்ற பக்கத்துக்கு எங்களுக்கு என்ன நடக்க மறையில வரக்கூடாது விடையே. பக்க நீளங்கள் வந்து -5 சென்டிமீட்டர் -100 கிலோமீட்டர் நாங்க அளவிடுறது கிடையாது. அப்ப எக்ஸ் மைனஸ் மூணுக்கு பதிலா எங்களுக்கு சொல்ல போறோம் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் மூன்றுன்றவர் வந்து எங்களுக்கு என்ன நான் மேல சொல்றேன்னா இது வந்து கீழே தான் சொல்லணும், மேல சொல்றேன் நான். எக்ஸ் மைனஸ் மூன்று எங்களுக்கு என்னது பூஜ்ஜியத்தை விட பெரிதா இருக்க வேணும் சரிதானே? ஏனெனில் அது ஒரு பக்கம் முக்கோணின் பக்க நீளம் என்பதா சரிதானே? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த -8 சரிதானே? எக்ஸுக்கு பதிலா -8.05 -3 போட்டோம்னு சொன்னா என்ன வரப்போகுது? -11.05 வருது. அவ சொல்ல போறீங்க எக்ஸ் not ஈக்குவல் டு எங்களுக்கு என்ன -11 சாரி சரிதானே? என்ன வரப்போகுது எங்களுக்கு? இதுக்கு போட போறீங்க அப்ப இது எங்களுக்கு என்ன வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு வேற எங்கிட்ட நிபந்தனை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன மறையாயிருக்கணும். இப்ப என்ன பெருசா இருக்கணும், பூஜ்ஜியத்துல பெருசா இருக்கணும். சோ எக்ஸ் -1 சமஞ்ச என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? அதாவது பூஜ்ஜியத்தோட சின்னம். அப்ப எங்களுக்கு என்னது எக்ஸ் என்னது not ஈக்குவல் டு எங்களுக்கு என்ன இருக்க போறார்? அதாவது -8 சரியான -8.05 சொல்ல போறீங்க. ஆகவே எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன 6.05 6.05 சரிதானே? ஏதாவது மட்டம் தட்டி தர சொல்லி கேட்டா மட்டம் தட்டி குடிப்பீங்க. அப்புறம் எக்ஸின் பெருமானம் முழு எண்ணில திரட்டாம். எக்ஸின் பெருமானத்தை முழு எண்ணில திரட்டாம். அவன் மட்டம் தட்டி நாங்க கொடுக்க வேணும். அப்ப என்ன வரப்போது எக்ஸின் பெருமானம்? எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன 6 ஆகியிருக்கும். எக்ஸ் சமன் 6 விளங்குதா? ரைட்டா? அப்ப இங்க இருந்து தான் என்ன செய்யறேன், இங்க வந்துதான் வந்திருக்கேனா சரிதானே? ரைட். ஓகே. அப்ப இவ்வளவுதான் மேலடாப்பா. இந்த கேள்வி செய்யறது வந்து மிக மிக இலகுவானது. ஸோ நம்ம இதுல என்ன சொல்லியிருந்தான்னு சொன்னவங்களுக்கு இதுல வந்து 2 மெதட். அப்ப ஒரு மெதட் நிறைவர்க்கமாகிறது, இன்னொரு மெதட் சமன்பாடு சரிதானே? அப்ப சமன்பாடுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நான் இந்த இடத்துல இவரை வந்து கிளியர் பண்ணி கொள்றேன். சமன்பாடு சரிதானே? சரிதானே? என்னது சமன்பாடு சரிதானே? ஸோ சமன்பாடுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா என்ன மாதிரி வாரன்னு பார்ப்போம். இது தேவையில்லைன்னு சொல்லப்பா இருக்கட்டுமா? தேவையில்லை. ஸோ சமன்பாடு ரைட். சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் சக 2x - 49 சமன் 0. இதுல வந்து சமன்பாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னா எங்களுக்கு சமன்பாடை சொல்லிடுறேன், அப்படி வச்சுக்கொள்ளுங்க சரிதானே? ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி சமன் 0 என்ற வடிவில் இருந்தா எக்ஸுக்கான சாம்பல் சொன்னா சய பி சகோசய வர்க்க மூலத்துக்கு இல்ல பி வர்க்கம் -4ac கீழ் 2a. அப்ப இதுல ஏ என்றது யாருன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிறவர். அப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு நீங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஒன்று இலக்கம் இருக்கும். அப்ப எங்க சமன்பாட்டின்படி ஏ சமனங்களுக்கு என்னவா இருக்கும்? உண்டா இருக்கும். அதே மாதிரி பி என்றவர் யாருன்னு சொன்னா எக்ஸுக்கு முன்னுக்குள்ளவர். எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கோ அந்த குறியோட சேர்த்து தூக்கி போடணுமா? இங்க சக இருக்கிறதா அங்க சக வந்துடும். சோ பி எங்களுக்கு என்ன இருக்கும்னா சக 2 இருக்கும். சி என்றவர் பாத்தீங்கன்னு சொன்னா யார் எங்களுக்கு தனியே இருக்கிற இலக்கம் என்ன குறியோடு இருக்கோ அதோட என்ன குறியோடு இருக்குது? -49. சோ அங்க கொண்டு பிரதியிட்டு இதெல்லாம் சுருக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இங்க என்ன கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க நேரடியாக இந்த இடத்துல பாருங்க இந்த நேரடியாக இதுல இருந்து இங்க வந்த விட வந்து இங்க இருந்து நாங்க செஞ்சுட்டு சுருக்கி சுருக்கி செஞ்சு இதுக்கு இந்த வெளியா எடுத்து அப்புறம் 2 ஆளு பிரிச்சு 1 ஆளு பிரிச்சு இங்க மாறி மாறி பிரிச்சு தான் எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த விடைக்கு நாங்க கொண்டு வரணும். அப்ப இந்த விடை கொண்டு வர எங்களுக்கு என்ன செய்யணும்னா இங்க இருந்து செஞ்சு கொண்டு வரைக்கல எங்களுக்கு சரியான ஒரு ப்ராப்பரான இது வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா இவ்வளவு நாள் பிராக்டிஸ் வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாங்க இது பிள்ளை எடுப்போம். அதோட எங்களுக்கு என்னது இந்த இதுல நாங்க செஞ்சோம்னு சொன்னா நிறைவர்க்கமாகி செஞ்சோம்னு சொன்னா இவரை நாங்க என்ன செய்யலாம்? பூரணமாக சரி எடுக்கலாம். சரியோ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நம்புறேன்டா. ஸோ வேற யாருக்கும் எந்த டவுட்டுகள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 076 64 24 081 தானே? வாட்ஸ்அப்ல உங்களோட பேரையும் போட்டு சரி நான் என்ன செய்யுங்க மெசேஜை போட்டு விடுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுக்கொள்ளணும். ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யாரும் போட்டுருந்தான்னு சொன்னா அந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். பை பாய்.